மையமுடுக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இனியங்களை திருடர்களின் அழைக்க வேண்டாம், மனோ கணேசன் தெரிவிப்பு. ஈரானில் 30 நாட்களாக இணைய முடக்கம், வெளியுலகத்துடன் தொடர் துண்டிப்பு. மத்திய கிழக்கு போரின் தாக்கம், மின்சார தட்டுப்பாட்டை தவிர்க்க அதிரடி திட்டம். மனம் திறந்த ட்ரம்ப், இலக்கு வைக்கப்படும் ஈரானின் உயர் நாடி. திடீரென பாரிய உயர்வு எட்டிய மசகு எண்ணெயின் விலை. சவுதி விமானப்படை தளத்தில் தாக்கப்பட்டு 2ஆக பிளந்த அமெரிக்க விமானம், வெளியாகியுள்ள புகைப்படங்கள். 165 சிறுமிகள் படுகொலை, சூத்திரதாரிகள் என ஈரான் வெளியிட்ட படங்கள். ஈரானின் கல்வி நிறுவனங்கள் மீது தாக்குதல், நூற்றுக்கணக்கானோர் பலி. யாழில் கொடூரம், சிறுமியை வன்புணர்வுக்குள்ளாக்கிய பிக்கு கைது. தொடர்வென விரிவான செய்திகள். $150 ஒரு பான் வாங்குவதையும் நிலக்கரி கொள்வனவுக்கான விலை மனு நடைமுறைகளையும் ஒன்றாக கருத முடியாது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். பான் வாங்குவதற்கு யாரும் விலை மனு கோருவதில்லை என்றும் அது ஒரு மிகச்சிறிய விடயம் என்றும் குறிப்பிட்டுள்ள அவர், தொழில்நுட்ப ரீதியான சிக்கலான ஒரு கொள்வனவு நடைமுறையை அரசாங்கம் இவ்வளவு எளிதாக கையாள்வதை சுட்டிக்காட்டினார். அத்துடன் ஏற்கனவே கருப்பு பட்டியலில் வைக்கப்பட்ட ஒரு நிறுவனம் விலை மனு கோரல் அடிப்படையில் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது என கேள்வி எழுப்பிய அவர், அந்த குறிப்பிட்ட நிறுவனத்திற்காக அரசாங்கம் விலை மனு நடைமுறைகளையே மாற்றியமைத்துள்ளதாக பகிரங்கமாக குற்றம் சுமத்தியுள்ளார். இதேவேளை நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு தற்போது பிணையில் வெளியே இருக்கும் ஒருவர் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கிறார் எனவும் அவர் தெரிவித்தார். இவ்வாறான பின்னணியை கொண்டவர்கள் அரசாங்கத்தில் இருக்கும் போது இனிமேல் எதிர்க்கட்சியினரை பார்த்து திருடர்கள் கூட்டம் என்று சொல்ல வேண்டாம் என அவர் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்தார். பிணையில் இருப்பவர் அமைச்சரவையில் இருப்பதே அரசாங்கத்தில் லட்சணத்தை காட்ட போதுமானது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய போர் ஆரம்பமானது அந்நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள இணையதள முழக்கம் இன்றுடன் 30வது நாளை எட்டியுள்ளது. இதனால் கோடிக்கணக்கான மக்கள் வெளி உலகத்துடனான தொடர்புகளை இழந்து தவிக்கின்றனர். இணையதள கண்காணிப்பு அமைப்பான நெட்பிளாக்ஸ் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஈரானிய இணைய முடக்கம் தற்போது 696 மணித்தியாலங்களை கடந்து 5வது வாரத்திற்குள் நுழைந்துள்ளது. இது அந்நாட்டின் வரலாற்றில் மிக நீண்டகால இணைய முடக்கமாக பதிவாகியுள்ளது. ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் வசிக்கும் மக்கள் இதுகுறித்து மிகுந்த அச்சத்தை வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் இணையமில்லாத வாழ்க்கை மிகவும் கடினமாக உள்ளது. வெளிநாட்டு தொலைக்காட்சி அலைவரிசைகளும் சிக்னல் தடைகளால் முடக்கப்பட்டுள்ளன. அரசு தொலைக்காட்சியை தவிர எமக்கு வேறு செய்தி ஆதாரங்கள் இல்லை என 37 வயதான சந்தைப்படுத்தல் முகாமியாளர் அர்ஷியா தெரிவித்துள்ளார். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் தொலைபேசி மூலம் மட்டுமே தொடர்பு கொள்ள முடிவதாகவும், ஆனால் அது போதுமானதாக இல்லை என்றும், இதனால் தாம் பெரும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நிலவும் எரிசக்தி சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் பொதுமக்களை மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த ஊக்குவிக்கும் இலங்கையை காப்போம் எனும் தேசிய திட்டம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி வளங்களை மிகவும் அவதானமாக பேணி பாதுகாக்கும் ஒரு சமூகத்தை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நிலவும் போர் சூழலால் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படும் எல்னினோ காலநிலை மாற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் நேற்று முதல் அடுத்த 5 மாதங்களுக்கு நடைமுறையில் இருக்கும். கிளீன் ஸ்ரீலங்கா முன்முயற்சியின் கீழ் இலங்கையை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளி ஏற்றுவோம் எனும் மகுட வாக்கியத்துடன் இது முன்னெடுக்கப்படுகின்றது. அரசு மற்றும் அரசு நிறுவனங்கள், தனியார் துறை, சிவில் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இதில் பங்களிக்க எதிர்பார்க்கப்படுகின்றனர். இரவு 6 மணி முதல் 10 மணி வரை உள்ள மின்சார பயன்பாடு அதிகமுள்ள நேரங்களில் மின் பாவனையை மட்டுப்படுத்துமாறு அல்லது அதிக மின்சாரம் தேவைப்படும் வேலைகளை பகல் நேரங்களில் மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த திட்டம் மின்சார பயன்பாட்டிற்கு எந்தவித கட்டுப்பாடுகளையும் விதிக்கவில்லை, மாறாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையே நோக்கமாக கொண்டுள்ளது.
இலங்கையின் மின் உற்பத்தியில் பெரும்பகுதி நீர்மின் நிலையங்களையே நம்பியுள்ளதால் வருங்காலத்தை கருத்தில் கொண்டு நீரையும் மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு அரசு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானில் உள்ள எண்ணெயை கைப்பற்ற விரும்புவதாகவும் கார்க் தீவில் உள்ள ஈரானின் ஏற்றுமதி மையத்தை அமெரிக்கா கைப்பற்றக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளார். ஜனவரியில் வெனிசுலாவில் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ கடத்தப்பட்டதை தொடர்ந்து வெனிசுலாவில் எண்ணெய் தொழிலை காலவரையறையின்றி கட்டுப்படுத்த அமெரிக்கா நோக்கம் கொண்டிருந்ததை அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த சாத்தியமான நடவடிக்கையை வெனிசுலா விவகாரத்தில் அமெரிக்கா கையாண்ட அணுகுமுறையுடன் ட்ரம்ப் ஒப்பிட்டுள்ளார். உண்மையை சொல்ல போனால் ஈரானில் உள்ள எண்ணெயை கைப்பற்றுவதுதான் எனக்கு மிகவும் பிடித்தமான விடயம். ஆனால் அமெரிக்காவில் உள்ள சில முட்டாள்கள் ஏன் இதை செய்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கிறார்கள். ஒருவேளை நாம் கார்க் தீவை கைப்பற்றலாம், ஒருவேளை கைப்பற்றாமலும் போகலாம். நமக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன என்று ட்ரம்ப் சர்வதேச பத்திரிகையிடம் தெரிவித்துள்ளார். மேலும் அதற்கு நாம் கார்க் தீவில் சிறிது காலம் இருக்க வேண்டியிருக்கும். அவர்களிடம் எந்த பாதுகாப்பும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. நாம் அதனை மிக எளிதாக கைப்பற்றிவிட முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஆசிய சந்தைகள் திறக்கப்பட்டவுடன் மசகு எண்ணெயின் விலையில் பாரிய உயர்வு ஏற்பட்டுள்ளது. இதனால் உலகளவிய எரிபொருள் விநியோகத்தில் பெரும் நெருக்கடி ஏற்படும் என அஞ்சப்படுகிறது. கிடுகிடுவென உயரும் பிரெண்ட் கச்சா எண்ணெய் இன்று காலை ஆசிய வர்த்தக நேரத்தின்படி பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை ஒரு பெரலுக்கு 115.84 அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. இது முன்னைய விலையை விட 2.9% அதிகரிப்பாகும். போர் ஏற்படுத்திய தாக்கம் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடாத்துவதற்கு முன்னதாக, அதாவது பிப்ரவரி 28 முன் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் வெறும் $72 காணப்பட்டுள்ளது. பிப்ரவரி 28 வரை $72, மார்ச் 19 $118, தற்போதைய நிலை $115.84. கடந்த வெள்ளிக்கிழமை நிலவரப்படி $112 இருந்த விலை இன்று மீண்டும் $115 கடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதார நெருக்கடி, அச்சம், போர் காரணமாக எண்ணெய் விநியோக தடைகள் ஏற்படும் என்ற அச்சமே இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாகும். இந்த அதிரடி விலை உயர்வு இலங்கை உட்பட பல நாடுகளில் எரிபொருள் விலையேற்றத்திற்கும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வுக்கும் வழிவகுக்கும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு விமான படைத்தளத்தில் அமெரிக்காவின் கட்டுப்பாடு மற்றும் கண்காணிப்பு விமானம் சேதமடைந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்ட படங்கள் வெளியாகியுள்ளன. E3 சென்டரி வகையைச் சேர்ந்த இந்த விமானம் 2 பகுதிகளாக பிளந்துள்ளது போல படங்களில் தென்படுகின்றது. முதலில் இந்த படங்கள் அமெரிக்க ராணுவ செய்திகள் பகரும் ஒரு சமூக வலைதள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த படங்கள் சவுதி தலைநகரமான ரியாத் நகரிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தென்கிழக்கில் அமைந்துள்ள பிரின்ஸ் சால்டன் ஏர்பேஸ் விமானப்படை தளத்தில் எடுக்கப்பட்டவை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. படங்களில் காணப்படும் மின் கம்பங்கள், சேமிப்பு கட்டடங்கள் மற்றும் தரை அடையாளங்கள் செயற்கைக்கோள் படங்களுடன் பொருந்தியுள்ளன. மேலும் BBC வெரிஃபை அமைப்பு மார்ச் 11 எடுத்த செயற்கைக்கோள் படங்களில் இந்த விமானம் அந்த இடத்தில் இருந்ததையும் கண்டறிந்துள்ளது. எனினும் இது அதே விமானமா என்பதை உறுதியாக சொல்ல முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட படங்களில் ஒன்றில் விமானத்தின் வால் எண் தெளிவாக காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் ஃப்ளைட் ரெட் 24 தளத்தில் சரிபார்க்கப்பட்ட போது மார்ச் 18 அந்த விமான தளத்திற்கு அருகில் பறந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் வெள்ளிக்கிழமை எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படம் ஒன்றில் விமானம் இருந்த இடத்திலிருந்து சுமார் 1600 மீட்டர் தொலைவில் தீ விபத்து ஏற்பட்டதை காட்டுகின்றது. மினா பள்ளி மீதான தாக்குதலுக்கு காரணமானவர்கள் என அமெரிக்க கடற்படை அதிகாரிகள் இருவரின் புகைப்படங்களை ஈரான் பகிர்ந்துள்ளது. இஸ்லாமிய குடியரசின் உச்ச தலைவர் கமெனி கொல்லப்பட்ட அதே நாளில் அமெரிக்கா தெற்கு ஈரானின் மினாப் நகரத்தில் உள்ள சஜரே தையேபா என்ற சிறுமிகள் ஆரம்ப பள்ளி மீது தாக்குதல் நடாத்தியது. இதில் சிறுமிகள், ஆசிரியர்கள் உட்பட 165க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு உலகின் பல்வேறு அமைப்புகளும் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் கண்டனம் தெரிவித்தன. அமெரிக்காதான் இதற்கு காரணம் என கண்டறியப்பட்டது. ஆரம்பத்தில் இந்த தாக்குதலுக்கும் தமக்கும் தொடர்பில்லை என்று அமெரிக்கா மறுத்தாலும் பின்னர் பழைய அல்லது தவறான வரிப்பிட தரவுகள் காரணமாக அருகில் இருந்த ராணுவ தளத்திற்கு பதிலாக தவறுதலாக பள்ளி தாக்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் ஒப்புக்கொண்டனர். இந்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணமானவர்கள் என அமெரிக்க கடற்படையைச் சேர்ந்த 2 உயர் அதிகாரிகளின் புகைப்படங்களை ஈரான் வெளியிட்டுள்ளது.
லேயார்டேட் மற்றும் ஜெஃப்ரி ஜோர்க் ஆகிய 2 அமெரிக்க அதிகாரிகளின் புகைப்படங்களை இந்தியா, தென் ஆப்பிரிக்கா மற்றும் நைஜீரியாவில் உள்ள ஈரானிய தூதரகங்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளன. இவர்கள் இருவரும் USS ஸ்டூவான்ஸ் என்ற கப்பலில் இருந்து டோமாஹாக் ஏவுகணைகளை ஏவுவதற்கு 3 முறை உத்தரவிட்டதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த 2 குற்றவாளிகளையும் நினைவில் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டு அவர்களின் புகைப்படங்களை ஈரான் தூதரகம் பகிர்ந்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்க ஸ்டீல் போர் தொடங்கியதிலிருந்து 600 கல்வி நிறுவனங்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சின் தகவல் மற்றும் மக்கள் தொடர்பு மையத்தின் தலைவர் ஹொசைன் சாதகி இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு போர் தொடங்கியதிலிருந்து சுமார் 250 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதல்களில் 184 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் காயமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தெஹ்ரானில் மட்டும் 16 மாணவர்கள் மற்றும் 5 ஆசிரியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக சொகைன் சாதகி தெரிவித்துள்ளார். 8 மாணவர்கள் மற்றும் 5 கல்வியாளர்கள் காயமடைந்துள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பிப்ரவரி 28 முதல் சுமார் 200 நிர்வாக, கலாச்சார மற்றும் கல்வி வசதிகள் சேதமடைந்துள்ளதாக ஹொசைன் சாதகி தெரிவித்துள்ளார். ஈரானின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு மத்தியில் வளைகுடா நாட்டின் கடற்கரைகளை பாதுகாக்கும் பொருட்டு மறு அறிவிப்பு வரும் வரை கடல்வழி தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பஹ்ரைன் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நாவற்குழி விகாரையின் இளநிலை பிக்கு ஒருவர் சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நாவற்குழி விகாரைக்கு அருகில் வசிக்கும் சிறுமி விகாரை வளாகத்தில் வடிகட்டிய நீரினை பெறுவதற்காக நேற்று முன்தினம் சனிக்கிழமை சென்ற வேளை விகாரைக்கு புதிதாக வந்த இளநிலை பிக்கு சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிறுமி தனது தாயாரிடம் தெரிவித்த நிலையில் தாயாரால் சாவகச்சேரி காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் குறித்த இளநிலை பிக்குவை கைது செய்து நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் வாசஸ்தலத்தில் முற்படுத்திய வேளை பிக்குவை எதிர்வரும் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.